வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் விஜய் தலையில் இடியை இறக்கிய நீதிமன்றம், தெரித்து ஓடிய வழக்கறிஞர்கள் எந்த வழக்கில் அப்படின்னு பார்க்கலாம். இது தவேக அரசாங்கத்துக்கு பெரிய பின்னடைவு. கடந்த காலங்களில் திமுக அரசாங்கமானது ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கின்னு வரும். அதே மாதிரி இப்ப தவேக அரசாங்கமும் போய் நீதிமன்றத்தில் நறுக்குன்னு கொட்டு வாங்கின்னு வந்திருக்குது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்க்கலாம். இரண்டாவது, கரூர் வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்குது. அதையும் நம்ம பேச வரும். மூன்றாவது, RS பாரதி அவர்களுடைய ஆணவம். திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறுவதே கிடையாது. எதுக்கு? திமுக ஆணவத்தினாலதான். அடுத்த முறை வெற்றி பெறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த முறை கூட வெற்றி பெற மாட்டாங்க. அதான் தொடர்ந்து 2 முறை தோல்வி அடைந்திருக்காங்களே, அது அவங்களுக்கு வாடிக்கையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம். இனிமே ஜென்மத்துக்கும் திமுக வெற்றியே பெறாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோல இருக்குது, ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்வர் விஜய் தலையில் இடியை இறக்கிய உயர் நீதிமன்றம் எதற்கென்று பார்க்கும்போது, 80வது ஆண்டு சுதந்திர தின விழா. பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் கோவையில கொடி பேரணி நடத்தலாம், சுதந்திரத்தின் மேன்மையை இளைஞர்களுக்கு சொல்லி தரலாம், சுதந்திர போராட்ட வரலாறை எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதன் மீதோ ஆர்வம் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நாட்டின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும். சுதந்திரத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கணும். இந்த சுதந்திரத்துக்காக உயிர் பெற்றவர்களுடைய தியாகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த நாடு ஆனது ஒற்றுமையா இருக்கும். அதற்காக ஒரு தேசியவாதியாக, ஒரு தேசிய கட்சியாக கோயம்புத்தூர்ல ஒரு கொடி பேரணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் காவல்துறை இடத்துல போய் அனுமதி கேட்கறாங்க. முதல்ல அனுமதி கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க எந்த ரோட்ல பேரணி போகணும் என்று சொன்னீங்களோ அந்த ரோட்ல போக்குவரத்து நெரிசல் இருக்கும் போல் இருக்குது, அதனால அந்த வழியில உங்களுக்கு பேரணிக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியாக பாஜக பொறுத்த வரைக்கும் நாங்க வேற ரூட்ல போறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் அனுமதி இல்லை அப்படின்றாங்க. முதல்ல எந்த வழியாக பேரணி போறதா இருந்ததுன்னு பார்க்கும்போது, காந்திபுரத்திலிருந்து கிராஸ் கட் ரோடு கோவையில், அதுக்கு அனுமதி மறுத்துறாங்க. பிறகு சிவானந்தா காலனியில் இருந்து பவர் ஹவுஸ் வரைக்கும் நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க. இல்ல, அதுவும் நீங்க போற தருணத்துல கூட்டமா தான் இருக்கும், போக்குவரத்து நெரிசல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ தெப்பக்குளம் மைதானத்திலிருந்து காமராஜபுரம் வரைக்கும் நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வழியும் சொன்ன பிறகு கூட தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பாஜக என்ன பண்ணும்? நேரடியாக உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். உடனடியாக தமிழக அரசாங்கமானது, எதுக்குங்க நீங்க அனுமதி மறுத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது பதிலளிக்குது. ஏங்க, காந்திபுரத்தில் இருந்து கிராஸ்கட் ரோடு வரைக்கும் நீங்க பேரணி போனீங்க, உங்களுக்கெல்லாம் பேரணி போறதுக்கு அனுமதி இருக்கிறது, நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக மேடையை எங்கோ போட்டுட்டு ரோடு வழியாக பேரணி போயிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம், உங்களுக்கு எந்தவித போக்குவரத்து இடைஞ்சலும் இல்லை, அதுக்கு காவல்துறை அனுமதிக்கும். ஆனா ஒரு தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ஒரு பேரணி போறது என்ன பாவ செயலா? அதுக்கு நீங்க அனுமதி மறுத்துடுவீங்களா? கோயம்புத்தூர் எங்க இருக்குது? பாகிஸ்தான்ல இருக்குதா இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்குதா? எதற்காக அனுமதி மறுக்கிறீங்க? முழுமையா ஆலோசனை செய்துவிட்டு பாஜகவினர் கொடி பேரணி போறதுக்கு அனுமதி வழங்குவதை பற்றி நீதிமன்றத்தில் சொல்லுங்க, போங்க, எந்த கருத்தையும் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தவேக அரசாங்கமானது எப்பேற்பட்ட நிலை எடுக்குது பாருங்க. கடந்த காலத்துல பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணா சிறுபான்மையர்கள் பாத்தீங்கன்னா குஷி ஆயிடுவாங்க அப்படின்ற திமுகவினுடைய தவறான சிந்தனை இப்ப தவேகாவுக்கு வந்துடுச்சு. அதனாலதான் பாஜக பேரணி போனா போக்குவரத்து நெரிசல், ஆனா அதே தவேகா பேரணி போனா கூட்ட நெரிசல் இருக்காதா? நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் நறுக்குன்னு இந்த அரசாங்கத்துடைய தலையில கொட்டினார். அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாம ஆலோசனை செய்துவிட்டு அனுமதி அளிப்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் சொல்றோம் மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. முதல்ல இவங்களுடைய பார்வையை மாத்தணும். சக கட்சி அவங்க இல்ல பாஜக இது வரைக்கும் பேரணி போய் எங்கேயாவது வன்முறை ஏற்பட்டிருக்குதா? அப்படி வன்முறை ஏற்பட்டிருந்தால், இல்ல பாஜக தான் கலவரத்தை தூண்டுச்சு அப்படின்னு வரலாறு இருந்தா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்,
நீங்க அனுமதியை மறுக்கலாம். ஏற்கனவே RSS ஆனது பேரணி போகின்ற போதெல்லாம் உயர்நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்கிட்டு வருவாங்க. அப்பதான் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்கும். RSS ஆனது பேரணி போகின்ற பொழுது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகின்றார்களா, வன்முறையானது நிகழ்கிறதா, சர்ச்சைக்குரிய வழியில போறாங்களா, நீங்க அனுமதிக்காத வழியில போறாங்களா, அதே மாதிரி நீங்க என்ன எடுத்துக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களோ அந்த சட்டவிரோதமான பொருட்களை எடுத்துக்கிட்டு போறாங்களா கேள்வி கேட்பாங்க நீதியரசர்கள். இல்லைங்க அப்படின்வாங்க. அப்புறம் ஏன் அவங்க ரேலி போறத நீங்க தடுக்கிறீங்க? உங்களுக்கு அப்படியாப்பட்ட உரிமை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு RSS பேரணிக்கு கண்டிஷனுடன் வந்து நீதிமன்றமானது அனுமதி அளிக்கும். இதிலிருந்து தவேக அரசாங்கம் சரி திமுகவும் சொல்வது என்ன தெரியுமா, பாஜக பொறுத்த வரைக்கும் எங்க ஆட்சியில ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க நீதிமன்றம் வரைக்கும் போய் தான் அனுமதி பெற்றுக்கொண்டு வரணும். பாஜக இங்க அரசியல் பண்ண முடியாது, பாஜக அரசியல் பண்றதுக்கு இடமும் இல்ல. இரண்டாவது, பாஜக என்ன நினைச்சாலும் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம், பாஜக எதிராக தான் நாங்க இருப்போம், அவங்க மதவெறியர்கள் அப்படின்னு சித்தரிப்பது. இதன் மூலமாக தவேக மீது சிறுபான்மையினர் நம்பிக்கை வைப்பாங்களாம். இந்த மாதிரியான முட்டாள்தனமான நினைப்பு திமுகவை படுகொழில தள்ளினது. பெரும்பான்மை இந்துக்கள் திமுக ஓட்டே போறது இல்ல, இந்து விரோத கட்சி என்று அடையாளப்படுத்தினாங்க. இன்னைக்கு தவேகாவும் திமுக வழியில் போகிறது. அது படுபாதாளத்தில் தான் போய் சேரும். ஏற்கனவே வந்து இந்துக்கள் இந்த ஆட்சி மீது அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. சபாநாயகர் தான் அதுக்கு காரணம். எங்க போனாலும் சரி இந்த அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை பத்தி பேசுறது கிடையாது. இந்த ஆட்சி வந்திருக்குது, இதனுடைய குறிக்கோள் என்ன பேசுறது கிடையாது. முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி செய்கின்றார் சொல்றது கிடையாது. பட்ஜெட் ஆனது மக்களுக்கு எப்படி பயன் தரப்போகுது சொல்றது கிடையாது. மக்களை எப்படி நாங்கெல்லாம் ஒற்றுமையா ஒருங்கிணைக்கிறோம் சொல்றது கிடையாது. ஆனா அதற்கு பதிலாக இந்த ஆட்சி பைபிள் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனால்தான் ஊழல் ஒழிக்கப்பட்டு நல்லாட்சி தருகின்றோம், தேவனுடைய மகிமையானது எல்லாவற்றையும் பெற்று தரும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பைபிள் வசனத்தையே பேசியிருக்கார். இது கிறிஸ்துவர்களை சமாதானப்படுத்தலாம். நம்ம JCT பிரபாகர் சபாநாயகர் தெரியுமா, அவருடைய நம்பிக்கை நிஜமாச்சு. நான் ஜெப புத்தகத்தை 1000 முறைக்கு மேல படிச்சுட்டு தான் வெளியே போவேன் அப்படின்னு சொன்னது அவருக்கு கை கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, இந்துக்கள் இல்லவே இல்லையா? கிறிஸ்துவனுக்கு இருக்கின்ற மதவெறி இந்துக்களுக்கு இல்ல. அதனால தான் ஒரு சபாநாயகராக இருந்துகிட்டு பொது வெளியில போயிட்டு பைபிள் மூலம் உருவாக்கப்பட்டது ஆட்சி அப்படின்னு. ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், கன்னியாகுமரியில் ஒருத்தன் பேசினான், நாங்க தான் ஓட்டு போட்டோம், நாங்க பிச்சை மட்டும் போலனா திமுக ஆட்சி வந்திருக்காது அப்படின்னு பேசினான். அது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு 2026 திமுக ஆட்சியை கவுத்து விட்டாங்க. இப்போ சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வேட்டு வைக்கிறார். ஆனா பாஜகவுக்கு எதிராக செயல்படுறோம் நினைச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனாலதான் இந்த ஆட்சியானது விரைவில் இந்துக்களுடைய நம்பிக்கையை இழக்கும். ஏன் சோசியல் மீடியாவை வந்து கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் பாக்குறாங்களா என்ன, இளைஞர்கள் மட்டும்தான் பாக்குறாங்களா என்ன, இந்துக்கள்லாம் பாக்குறதே கிடையாது என்ன? நம்ம நாட்டில் 80 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஸ்மார்ட் போன் தான் யூஸ் பண்றாங்களாம். தமிழ்நாட்டில் அப்ப கணக்கு பண்ணிக்கோங்க. அதனால தயவு செய்து வாட்ஸ்அப்ல வருகின்ற ஒவ்வொரு வாசகமும் தவேக ஆட்சியானது எந்த பக்கம் போயிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது, அதே மாதிரி ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்கள இருந்து அதிகாரிகள் வரைக்கும் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு மோப்பம் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. சபாநாயகரும் வந்து கிறிஸ்துவர், முதலமைச்சரும் கிறிஸ்துவர், பைனான்ஸ் மினிஸ்டரும் கிறிஸ்துவர், அதிகாரிகளும் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் உண்மையோ பொய்யோ நீங்க மத சார்புடன் நடந்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இந்துக்களை உணர்வூட்டுவதற்காக இந்த செய்திகள் பரப்பப்படுகிறது. இது மட்டும் நிஜமாச்சு இந்த ஆட்சிக்கு ஆப்பு. அதனால பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்ற போர்வையில நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கின்னு வராதீங்க அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். பாஜக சக அரசியல் கட்சி 12 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்குது. என்ன கலவரம் வந்துச்சு, எந்த மதத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க, ஏன் இப்படி ஒரு கேவலமான அரசியல் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தேசிய கொடி எடுத்துட்டு போக முடியாதா? நீதியரசர் கேட்கிறாரு இந்த அரசாங்கத்தை பார்த்து, தேசிய கொடி பேரணி போறதோ தேசிய கொடியை கையில் எழுந்திக்கிட்டு நடப்பதோ பாவச் செயலா, ஏன் அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதை விட பெரிய சூடு வேற ஏதாவது இருக்குமா இந்த ஆட்சிக்கு? சரி, இப்போ கரூர் வழக்கில் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்குது உச்ச நீதிமன்றம். உங்க எல்லாருக்கும் தெரியும், 41 பேர் கரூர்ல உயிரிழந்து விடுகின்றார்கள். அவங்களுக்கு தவேக சார்பில் 20 லட்சம் கொடுத்துட்டாங்க, தமிழக அரசாங்கத்தின் சார்பில் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த ஆட்சி வந்த பிறகு அரசு வேலை கொடுத்தாங்க 31 பேருக்கு. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியானது கேஸ் போடுச்சு.
அரசு வேலை என்பது உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது, அதன்படி தான் அரசு வேலை தரணும், எல்லாம் தரக்கூடாது என்று சொன்னதுனால அந்த நெறிமுறையை கடைபிடிக்காத காரணத்தினால உடனடியாக இந்த நியமனங்களை ரத்து பண்ணிச்சு. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க தமிழக வெற்றி கழக அரசு. அங்க போன உடனே இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்படி விசாரணைக்கு வருகின்ற போது அபிஷேக் மனு சிங்வி தமிழக அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாதாடினாரு. அவர் சொல்லும் போது, ஏங்க 164 தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் படி தான் இந்த வேலையை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விபத்துல உயிரிழந்தவர்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறாங்க, கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வேலை வழங்குவது அரசனுடைய கொள்கை முடிவு. கொள்கை முடிவுல நீதிமன்றம் தலையிடலாமா, இல்ல பிற கட்சிக்காரங்க தலையிடலாமா? அப்படி தலையிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அப்பட்டமாக உரிமையை மீறி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதனால இந்த அரசு வேலை வழங்கினதுக்கு தடை விதித்திருக்காங்க. அந்த தடையை நீக்கணும், அந்த தீர்ப்பை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் வந்தா எங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் மனு போட்டவங்களும் கேவெட் மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க எல்லா வழிகாட்டுதலையும் இவங்க கடைபிடிச்சிருக்காங்களா பாருங்க, விபத்துல இவங்க மட்டும்தான் உயிரிழந்தார்களா, வேற யாரும் உயிரிழக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தொடுப்பதற்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்க ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் அப்படின்னாங்க. அதான பார்த்தேன், வேற யாராவது வேலை கொடுத்ததை எதிர்த்து கோர்ட் வரைக்கும் வருவாங்களா? வரமாட்டாங்க, ஒரு கட்சி தான் வரும். சரிங்க, நீங்களை எதிர்ப்பதனால இங்க நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க? அந்த கரூர் சம்பவம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விபத்து, அது துரதிருஷ்டம். அங்க வாழ்வாதாரம் இழந்து நிக்கிறாங்க. கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஏன் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கேட்டாங்க. ஆனா நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனுவை போட்டவன் கிட்ட பார்த்து உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நீ யாரு கேட்பதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கட்சி சார்பா மனு போட்டுக்குன்னு சொன்ன உடனே, ஆமா அரசியல் கட்சிக்காரங்க தான் அரசியலுக்காக போராட்டம் நடத்துவாங்க, அரசியலுக்காக இந்த மாதிரி கேஸ் போடுவாங்க, நீதிமன்றத்தை அரசியல் மேடையை மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவான பதில் அளிக்கணும். அதோட போச்சுன்னு வச்சுங்களேன், கரூர் வழக்கில் வேலை வழங்கினதுக்கு தடை விதித்தது உயர்நீதிமன்றம், அதுக்கு நாங்க அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை கொடுத்தது செல்லும் அப்படின்னு இருக்காங்க. இரண்டு தரப்பும் விரிவான பதில் அளிக்கட்டும், படிச்சு பார்த்துட்டு மீண்டும் இந்த வழக்கு எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் விரிவான உத்தரவையும் தீர்ப்பையும் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார் இந்த வழக்கை போடுறதுக்கு அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கலாம், வரி கட்டுற அடிப்படை இந்திய குடிமகன், என்னுடைய வரி பணத்தில் தானே வேலை கொடுக்க போறீங்க, நியாயமானவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு வேலை கொடு, வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வரி பணத்தில் தான் கொடுக்க போறீங்க, நீதியரசரை உங்களுடைய வரி பணத்தில் தான் கொடுக்க போறாங்க. அதனால ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை இருக்குது கேள்வி கேட்பதற்கு. ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துட்டா போதுமா? என்ன வேணுமானாலும் கொள்கை முடிவை வச்சுக்கலாமா? அதில் தலையிடக்கூடாதா? இவங்க மட்டும்தான் உயிர் இருந்தாங்களா விபத்துல, வேற யாரும் விபத்துல உயிரிழக்கவே இல்லையா? அப்போ நீங்க தானுங்களே கடந்த காலங்கள்ல வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம வாதாடணும்னு வச்சுக்கலாம், இந்த வழக்கை அப்போதே தள்ளுபடி பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களை எதிர்த்து நீ பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் தான் தெய்வத்துக்கு சமம்னு நினைப்பாங்க. அதுவே அவங்க நினைச்சிட்டாங்க பொழுது, ஏன்னா மை லார்டு அப்படின்னு தானே கூப்பிடுறோம். அதனால தகுதியற்றவர்களுக்கு வேலை, கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தா அரசு வேலை வாங்குவதற்கான தகுதியா? அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும்தான் வீணானதா? எத்தனையோ பேர் சாலை விபத்துக்களில் உயிர் இருக்கிறாங்க, எத்தனையோ பட்டாசு தொழிற்சாலைகளில் அநியாயமாக உயிர் இருக்கிறாங்க, அவங்கள வேலை கொடுக்க மாட்டீங்களா? அதனால வேலை கொடுங்க, ஆனா ஒரு வழிகாட்டுதல வெளியிட்டு விட்டு இதன்படி இனிமே உயிரிழந்தாங்கன்னா வேலை அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல வழங்கி விட்டு வேலை கொடுங்கன்னு தான் சொல்றோம். ஆனா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ யார் கேஸ் போறதுக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்பது உச்சநீதிமன்றத்துடைய அறியாமை என்று நினைக்கிறேன். நீதியரசர்களை விமர்சனம் பண்ணல, ஆனா அவங்க சொன்ன கருத்தை நம்ம நல்லாவே விமர்சனம் பண்ணலாம், அது சட்டத்துல இடம் இருக்கு. அதனால இன்னைக்கு வேலை கொடுத்தாங்கல்ல, அந்த வேலையானது மீண்டும் கிடைச்சிருக்குது. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தடை விதிக்கப்பட்டிருக்குது. உச்சநீதிமன்றத்தில் விரிவான விசாரணையானது எதிர்த்தரப்பு அரசு தரப்பு பதிலளித்த பிறகு அந்த விசாரணையானது நடைமுறைக்கு வரும். அப்புறம் RS பாரதி அவர்களுடைய ஆணவம், எப்போ ஓட்டு போட்ட மக்களையே இவனுக்கு திட்டுறானுங்களோ அப்போதே சரி, இனிமே எந்த ஜென்மத்திலும் திமுக ஜெயிக்காது.
ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். ஆனா ஓட்டு போட்டவனை பார்த்து இவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாருன்னா அப்புறம் அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? என்ன திமுற? நாங்க ஓட்டு போட்டு அதிகாரம் கொடுக்குறோம், செலவு பண்றதுக்கு வரி கட்டி காசு கொடுக்குறோம், நாங்க நல்ல சாவ மாட்டோமா? மக்கள் நினைப்பானா இல்லையா? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆணவத்தை விடாத வரைக்கும் எந்த ஜென்மத்திலும் வெற்றி பெறார். இங்க காரப்பாக்கம் இருக்குது சென்னையில, அங்க ஒரு பொதுக்கூட்டம். அதுல மா சுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பேட்டையில் தோத்துட்டாராம். அடா பாவீங்களா, அவர் கொண்டு வந்த மருத்துவமனை பாத்தியா? இரண்டாவது, பெரியார்னா யாருன்னு தெரியுமா? திமுக என்ன பண்ணிருக்கு தெரியுமா? அது போட்ட பிச்சை என்ன தெரியுமா? தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, 60 அடிக்கு எட்ட நில்லு அப்படின்னு சொன்னவன எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் யாரு காரணம்? நாங்க காரணம்டா. இப்படிலாம் செஞ்சுட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் கட்டி கொடுத்துட்டு நோயாளிகளுக்கெல்லாம் சிறப்பா மருத்துவத்தை கொடுத்துட்டு ஓட்டு போடுங்க பார்த்தா மருத்துவம் பார்த்த குடும்பத்திலிருந்து கூட எல்லாரும் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாரு. நன்றி கட்டணுங்க, இவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசினார்னா என்ன? எங்க காசை வாங்கி தின்னுபிட்டு அமைச்சராக இருந்து என்னென்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிவிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா ஏன் மறக்க போறாங்க? ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டிட்டா போதுமா? உங்க ஒப்பு வீட்டு காசல் கட்டினீங்களே என்ன? மக்கள் வரி பணத்தில் தானே. என்ன திமிர் பிடிச்ச வார்த்தை இந்த ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு. இவங்க தான் தீண்டாமையை ஒழிச்சாங்களாம். எங்க ஒழிச்சுங்க நீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஜாதிய பாகுபாடு இருக்கத்தானே செய்து, மேல ஒரு ஜாதி கீழே ஒரு ஜாதி இருக்கத்தானே செய்து, எல்லா சாதியும் சமம்னு எவன் நினைக்கிறான்? சொல்லு பார்க்கலாம். ஏன்டா ஏமாத்திட்டே திரிறீங்க? மக்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இனிமே ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய் வச்சுன்னு சும்மா இல்லைனா இனி எந்த ஜென்மத்துக்கும் திமுக ஜெயிக்காது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நன்றிங்க.